தெய்வத்துக்கு பயப்படுற பயம் இல்லாம போயிடக்கூடாதுன்னு தாவீது பயப்படுறாரு. எனக்கு முன்னேறி போக முடியல, பாதை அடைக்கப்பட்டு இருக்குது, வாழ்க்கை இருளா இருக்கு. ஆனா அந்த நிலையில கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்னை விட்டு போயிடக்கூடாது. அதனால ஆண்டவரே உம்முடைய வழிகளை எனக்கு போதீங்க போதீங்க. ஏன் எனக்கு பாதை முன்னாடி போக முடியல, வழி முன்னாடி அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் எனக்கு பாதை காட்டும், எனக்கு வழி காட்டும். நான் என்ன செய்யட்டும், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இந்த கால வேளையிலே நம்முடைய ஜெபங்கள் எப்படி மாறுமானால், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்கிற ஜெபம் நமக்குள் உருவாகுமானால், தேவனே இது குறித்து திட்டம் என்ன என்கிற ஏக்கம் நமக்குள் வருமானால், நாம் நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தர் நம்மை நடத்துவார். நாம் நடக்க வேண்டிய வழியிலே கர்த்தர் நடத்துவார். ஒருவேளை நம்ம நினைச்சது நமக்கு ஏற்றாது போல இருக்கலாம், நாம் எடுக்கிற முடிவுகள் நமக்கு சமாதானம் போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர்ட்ட போய், ஆண்டவரே நான் நடக்க வேண்டிய வழியை நீர் காட்டும் என்று சொன்னால், நடக்க வேண்டிய பாதையில் அவர் நம்மை நடத்துவார்.